செங்கல்பட்டு அருகே பூமிக்குள் புதையுண்டு கிடக்கும் அரிய வகை முதுமக்கள் தாழிகளை தோண்டி எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோரின் பிடியில் சிக்கியிருக்கும் பகுதிகளை மீட்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பண்டைய நாகரிகங்கள் அனைத்தும் ஆற்றங்கரையில்தான் தோன்றின என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள ஆதிச்சநல்லூரில் 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழ் சமுதாயத்தின் வரலாறு புதைந்து கிடந்தது கண்டறியப்பட்டது. அங்கு கண்டெடுக்கப்பட்டது போன்ற முதுமக்கள் தாழிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே உள்ள சாஸ்திரம்பாக்கம் என்ற இடத்திலும் புதையுண்டு கிடப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வெங்கடாபுரம், வெண்பாக்கம், குருவின்மேடு என வட்ட வடிவில் அமைந்திருக்கும் மலைகளுக்கு மத்தியில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் வாழ்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த தாய் அவங்க பதிக்கும் போது இறந்தவங்க அந்த தாய் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவங்க பயன்படுத்தக்கூடிய தட்டுகள், பானை ஓடுகள், நெத்தி பட்டங்கள்னு சொல்லக்கூடிய பொருட்கள் இது எல்லாத்தையுமே அந்த கூட சேர்த்து போய்க்கிறாங்க. இந்த பதைக்கு பாதுகாக்கப்பட்டு அதுக்கு மேலே கற்கள் அமைக்கி கற்குவியல்கள் கொட்டுறாங்க. இது எதுங்கன்னா விலங்குகள் இந்த உள்ளக்கூடிய மனிதர்கள் சீண்டாமல் அதை கலைக்காமல் பாதுகாக்க தான் கற்குவியல் கொட்டி அதுக்கு மேலே பெரிய வட்டங்கள் அடுக்கி அதை நினைவு சின்னமாக பா வடிவிலான ஒரு கற்பதுக்கைன்னு சொல்லக்கூடிய கா வடிவிலான பெரிய பெரிய பாறைகள் அமைச்சு அதுக்கு மேலே மூடுறாங்க. இப்போ நீங்கள் பின்னாடி கூட பார்ப்பீங்க, அந்த வடிவம் தான் வச்சிருக்கிறாங்க. இந்த வடிவங்களை வச்சு இவங்க பாதுகாக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இந்த சுற்றியுள்ள பாலாற்றங்கரை ஒட்டியுள்ள பல்வேறு இடங்களில் இந்த விஷயங்கள் பதிவு பண்ணப்படுது. இறந்தவர்களின் உடல்களை 6 முதல் 15 அடி வரையிலான ஆழத்தில் முதுமக்கள் தாழிகளில் வைத்து புதைத்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தற்போது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் பிடியில் சிக்கியுள்ள இந்த பகுதிகளை மீட்டு அகழ்வாராய்ச்சிக்கு உத்தரவிட வேண்டும் என்பது கோரிக்கையாகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பழவேரி, இந்த பக்கம் பினாயூர், இந்த பக்கம் குருவன்மேடு பக்கத்தில் உடைய இந்த பக்கம், அப்புறம் அது பக்கம் தாசிரி குன்னத்தூர், இந்த மாதிரி சுற்று வட்டார பாலாற்றங்கரை ஒட்டி நிறைய பகுதிகளில் இதே மாதிரியான அமைப்புகள், சின்னங்கள் பாதுகாக்கப்படாமல் நாகரிக மனிதர்கள் வந்த வளர்ச்சி என்ற பேரிலே இங்கே ஃப்ளாட்டு கட்டுறதாகவும் தொழிற்சாலை கட்டுறதாகவும் இந்த இடங்கள்லாம் அழிக்கப்பட்டு நம்மளோட வரலாறு முற்றிலுமாக அழிக்கப்படுது. இப்போ எப்படி கீழடியில் வரலாறு இருக்கோ அதே மாதிரி தாமிரபரணி வரலாறு இருக்கோ அதே மாதிரி பாலாற்றங்கரை ஒட்டி வரலாறு இந்த முழுமையான வரலாறு. இதை தொழில் துறை கண்டிப்பாக இதை ஆய்வு பண்ணி மக்களுக்கு வரலாற்றை பதிவு செய்யணும் என்பதை நான் இங்கே கோரிக்கை வைக்கிறேன். பாலாற்றின் கரையில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமுதாயத்தினர் வாழ்ந்ததற்கான பல அரிய சான்றுகள் புதைந்து கிடப்பதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். அந்த பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டால் பல அரிய தகவல்கள் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சபரிவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.